Hello everyone. Welcome to our channel Nurses Talks. ஓகே, இன்றைக்கி நம்ம நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜாப் அப்டேட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா. ஆக்சுவலாக எங்களால் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வேகன்சி அப்படிலாம் எங்களால் சொல்ல முடியும். பிகாஸ் நாங்களும் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், நாங்கள் ஏஜென்சி கிடையாது. பட் எங்களால் என்ன ப்ராசஸிங், என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணணும், ஒரு சவுதியில் ரிஜிஸ்டர்ட் நர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு, ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி ஷீ வில் எக்ஸ்பிளைன். ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ നിങ്ങൾ സർട്ടിഫിക്കറ്റ് എന്ന് പറയുമ്പോൾ നമുക്ക് ഫസ്റ്റ് ഞങ്ങൾ പഠിച്ചത് തൊട്ട് എല്ലാ സർട്ടിഫിക്കറ്റും ഞങ്ങളുടെ അടുത്ത് ഉണ്ടാവും. ഞങ്ങളിപ്പോൾ 10ാം ക്ലാസ് തൊട്ട് 10th +2 അങ്ങനെയുള്ള സർട്ടിഫിക്കറ്റ്സ് ഞങ്ങളുടെ അടുത്ത് ഉണ്ടാവും. പിന്നെ ഞങ്ങൾ നഴ്സിംഗ് ജോയിൻ ആയിട്ട് നഴ്സിംഗിൻ്റെ സർട്ടിഫിക്കറ്റ്, നിങ്ങൾ നഴ്സിംഗിൻ്റെ സർട്ടിഫിക്കറ്റ് മേടിക്കുമ്പോൾ നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കേണ്ട കാര്യം എന്ന് പറഞ്ഞാൽ ഇയർലി കിട്ടിയാൽ അത് നല്ലതാണ്. ഫസ്റ്റ് ഇയർ, സെക്കൻഡ് ഇയർ, തേർഡ് ഇയർ എന്ന് പറഞ്ഞിട്ട് അത് ഞങ്ങൾ പ്രൈവറ്റിലാവുമ്പോൾ നമുക്കതങ്ങനെ കിട്ടും. ബട്ട് ഗവൺമെൻറ്റിലാവുമ്പോൾ ഞാൻ നോക്കിയ പോലെ ചില സ്റ്റുഡൻസ് കിட்ட അടുത്ത് അത് ഇല്ല, ഇവളും കൂടി ഉണ്ടായില്ല. ஸோ எனக்கு கவர்மெண்ட்டில் அது கிடைக்கல. ஸோ நான் ஆஃப்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் சவுதி ப்ராசஸ் பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் பே பண்ணி தான் ട്രാൻസ്ക്രിപ്റ്റ് ആൻഡ് എന്നോട് മാർക്ക് ഷീറ്റും ഞാൻ അതെ, ട്രാൻസ്ക്രിപ്റ്റ് നിങ്ങൾ വാങ്ങാൻ ശ്രദ്ധിക്കുക. എന്തിനെന്ന് പറഞ്ഞാൽ ഞാനും അത്ര പേ ആക്കിയിട്ടാണ് ട്രാൻസ്ക്രിപ്റ്റ് മേടിക്കേണ്ടി വന്നത് കോളേജിൽ നിന്ന്. ഫസ്റ്റ് ഞങ്ങൾ കോഴ്സ് കംപ്ലീറ്റ് ആക്കി വരുമ്പോൾ നമുക്ക് ട്രാൻസ്ക്രിപ്റ്റ് വേണമെന്ന് പറഞ്ഞാൽ അവർ ഫ്രീ ആയിട്ടേ തരും. ബട്ട് ഞങ്ങൾ എന്നാക്കും, ഞങ്ങൾ അങ്ങ് കോഴ്സ് കഴിഞ്ഞു അങ്ങനെ വരുന്ന ഒരു തിരക്കിൽ ട്രാൻസ്ക്രിപ്റ്റ് വിടും. അതുകൊണ്ട് എല്ലാവരും ശ്രദ്ധിക്കുക, ട്രാൻസ്ക്രിപ്റ്റ് കോളേജിൽ നിന്ന് മേടിച്ച് വെച്ചോളുക. എല്ലാം നിങ്ങളുടെ അടുത്ത് ഉണ്ട് നായ. പിന്നെ നിങ്ങൾ എന്നാ പറയുക, എല്ലാ സർട്ടിഫിക്കറ്റും നിങ്ങൾ എല്ലാം വെച്ചിട്ടാണ് നിങ്ങൾ ഏജൻസിനെ കണ്ടുപിടിക്കണം. ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ നിങ്ങൾ സൗദിക്ക് വരണമെന്ന് പറയുമ്പോൾ ഫസ്റ്റ് GNM ആൻഡ് BSc ആയിരിക്കണം. പിന്നെ മിനിമം 2 year എക്സ്പീരിയൻസ് ആണ് അവർ ചോദിക്കുന്നത്. അപ്പോൾ നിങ്ങൾ എക്സ്പീരിയൻസ് സർട്ടിഫിക്കറ്റ് 2 yearsൻ്റെയും വെച്ചിരിക്കണം. ഇതെല്ലാം ഒരു PDF നിങ്ങൾ ഇൻക്ലൂഡ് ആക്കാൻ നോക്കണം. ഒന്നൊന്ന് സെപ്പറേറ്റ് ആയിട്ട് നിങ്ങൾ കൊടുക്കുമ്പോൾ അത്രയായിട്ട് ആരും ഇതാക്കില്ല. സോ നിങ്ങൾ എല്ലാം ഒരു PDF ഇൻക്ലൂഡ് ആക്കാൻ ട്രൈ ചെയ്യുക. ഓക്കെ, എന്നിട്ട് ഏജൻസി എങ്ങനെയെന്ന് പറയുന്നത് അത് പറയും. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் சர்டிஃபிகேட் பற்றி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரே பிடிஎஃப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏஜென்சிக்கிட்ட அப்ரோச் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம ஏஜென்சியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஜென்சியை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு புது ஏஜென்சி, இந்த ஏஜென்சியை பற்றி நீங்கள் இப்போ தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்துடாதீங்க தயவு செஞ்சு. பிகாஸ் நிறைய ஏஜென்சிஸ் ஃபேக்காக இருக்குது. நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு நிறைய ஏமாத்துறாங்க. நிறைய பேர் ஃப்ராடாக இருக்காங்க. நான் எங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, பணத்தை கொடுத்துட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி யாரும் போய் ஏமாந்துடாதீங்க. ட்ரஸ்டபிளான ஏஜென்சி, ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போயிருந்துருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சவுதிக்கு அந்த ஏஜென்சி மூலயமா போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்டபிளான ஒரு ஏஜென்சியாக ஃபஸ்ட்டு தேடி பிடிங்க. பிடிச்சதுக்கப்புறமா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, அவங்க ஏஜென்சி ஒன்று கம்பெனி சஜஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று டைரக்ட். ஸோ கம்பெனி மூலயமா வரதா இருந்ததுன்னா நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் யாராவது போயிருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா அவங்கள கேட்டுட்டு அதுக்கப்புறமா மட்டும் கம்பெனி அண்டர் வாங்க. பிகாஸ் கம்பெனி அண்டர் வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. பிகாஸ் நாங்கள் கம்பெனி அண்டர் நிறைய சஃபர் ஆகிருக்கோம். நான் எல்லா கம்பெனியும் குறை சொல்லலை. ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஒரு சில கம்பெனிஸ் ஜாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ஸ்டாஃபை பற்றி ஒரு கேர் எடுத்துக்கிறதே கிடையாது. பட் நான் ஆல்மோஸ்ட் சஜஸ்ட் பண்ண ஆக்குனதுன்னு പറഞ്ഞാൽ കമ്പനിയിൽ വരാണ്ട് നിങ്ങൾ ഡയറക്റ്റ് ആയിട്ട് ഒരു 2 months 3 months ഡിലേ ആവുമായിരിക്കും. ഇറ്റ്സ് ഓക്കെ, 2 months 3 months ഡിലേ ആയാലും നമുക്ക് ഫ്യൂച്ചറിന് സാലറി കറക്റ്റായിട്ട് വരൂ. പിന്നെ ഞങ്ങളിവിടെ വരുന്നത് സാലറിക്കായിട്ടാണ്, ഓരോരു കമ്പനി സാലറിയേ തരില്ല. അപ്പോൾ അങ്ങനത്തെ ഒരു റിസ്കിന് വീഴാണ്ട് ഡയറക്റ്റ് ആയിട്ട് വരാനായിട്ട് നോക്കുക. ഏജൻസിനെ നോക്കുമ്പോഴേ അവർ പറയണം നമുക്ക് ഡയറക്റ്റ് ആയിട്ട് മതി. பட் இன்னொன்று என்னென்னா, ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ஏஜென்சி என்ன கிடைக்குதோ அதை கொடுத்துருவாங்க. பிகாஸ் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இது கம்பெனியில் சீக்கிரமாக உங்களுக்கு முடிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் கம்பெனியில் போகிறீங்களான்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம், ஓகே அப்போ கம்பெனி சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவோம், அப்போ நம்ம சீக்கிரம் போயிடலாம், சீக்கிரம் வேலை பார்க்கலாம், சீக்கிரம் சம்பாதிக்கலாம்னு நினைப்போம். அதே மைண்ட் செட்டில் தான் நானும் இங்கே வந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண கம்பெனி மோர் டேஞ்சரஸ். நம்ம நிறைய நாள் அக்கமடேஷன்லேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய சஃபர் ஆகும் நம்ம.
ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் டேரெக்டாக வரும்போது கிளினிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ഡയറക്റ്റാ വരുമ്പോൾ ഒരു അഡ്വാൻറ്റേജ് എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ നാട്ടിലുണ്ടാവുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാവും ഞങ്ങൾ ക്ലിനിക്കിലാണോ പോകുന്നത് ഹോസ്പിറ്റലിനാണോ പോകുന്നത് എന്ന് പറഞ്ഞിട്ട് നമുക്ക് വീട്ടിലുണ്ടാവുമ്പോഴേ മനസ്സിലാവും. ഈ കമ്പനി അണ്ടറിൽ വന്നാൽ എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്കൊരു ഐഡിയ ഉണ്ടാവില്ല ഞങ്ങൾ എവിടെയാണ് പണിക്ക് ജോലിക്ക് കയറുന്നത് എന്ന് പറഞ്ഞിട്ട്. ബിക്കോസ് അവിടെ വന്ന പിന്നെയാണ് അവർ ഇൻ്റർവ്യൂ അറേഞ്ച് ആക്കൂ, ഞങ്ങൾ അറ്റൻഡ് ആക്കൂ, എന്നിട്ടാണ് കമ്പനി ക്ലിനിക്കെങ്കിൽ ക്ലിനിക്, ഹോസ്പിറ്റലെങ്കിൽ ഹോസ്പിറ്റൽ. അപ്പോൾ ആണ് നമുക്ക് മനസ്സിലാവുക ഞങ്ങൾ ക്ലിനിക്കിലാണ് പോകുന്നതെന്ന്. ബട്ട് ഡയറക്റ്റ് ആവുമ്പോൾ നാട്ടിലുണ്ടാവുമ്പോഴേ നമുക്ക് ഐഡിയ കിട്ടുമോ ഞാനൊരു ഹോസ്പിറ്റലിനാണ് ജോലിക്ക് പോകുന്നത്, ക്ലിനിക്കിലാണ് ജോലിക്ക് പോകുന്നത് എന്ന് പറയുന്ന ഒരു മൈൻഡ് സെറ്റ് വരാൻ പറ്റും. പിന്നെ இதுதான் இப்போது நீங்கள் வந்து கம்பெனி சூஸ் பண்ணணுமா டைரக்ட் சூஸ் பண்ணணுமான்றது இதுதான். பட் ஹாஸ்பிட்டலுக்கும் கிளினிக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லாத்துலேயும் சேம் சேலரி தானே சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பட் இந்த வீடியோவில் இல்லை, இந்த வீடியோவில் டைம் ஆகிறதுனால ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பெட்டரா கிளினிக் பெட்டரா அப்படின்றதையும் சொல்கிறோம். ப்ளஸ் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஒரு ஏஜென்சி அப்ரோச் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்குது, நிறைய டேட்டா ஃப்ளோ இருக்குது, நிறைய இது இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். பை பை. தேங்க்யூ. വീഡിയോ പിടിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഇഷ്ടമായിട്ടുണ്ടെങ്കിൽ പ്ലീസ് சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதிக்கு வரணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவருக்கு ஷேர் பண்ணுங்க. They can also come and okay. Bye bye.